வேதாகமத்தை சரியாக புரிந்து கொள்ளலை அப்படின்னா என்ன நடக்கும்? பெரும்பாலான சூழல்களிலே மற்ற சமயங்களில் உள்ள கருத்துக்களை நாம் அப்படியே எடுத்து நாம் இதுதான் நற்செய்தி கிறிஸ்தவம் அப்படின்னு சொல்லி நம்ம இதோடு நற்செய்தியோடு கூட சேர்த்து இல்லையா, நம்ம வேதாகமத்தின் சத்தியத்தோடு கூட சேர்த்து அதையும் சேர்த்து குழப்பி கலக்கி வச்சுருப்போம். நமக்கு எது வேதாகமம் சொல்லக்கூடிய சத்தியம், எது மற்ற பின்னணியிலிருந்து வரக்கூடிய சத்தியம் அப்படின்னு சொல்லி தெரியாமல் என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா நாம் குழம்பியிருப்போம். அப்போது இதில் பயம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பெரும்பாலான மதங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பயத்தை அடிப்படையாக கொண்டது. மிரட்டி மக்களை பயங்காட்டி கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனித கிரியைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம், பொருளாதார ஆசீர்வாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம், கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய விஷயம், இது எல்லாமே இப்படிப்பட்ட புரிதல்கள் எல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வேதாகமத்தின் அடிப்படையிலிருந்து வரக்கூடியது அல்ல, மாறாக மற்ற மத பின்னணியிலிருந்து வரக்கூடியது. நாம் அதுவும் ஸ்பிரிச்சுவல் தான் அப்படின்னு சொல்லி வேதாகமம் இதை சொல்லுன்னு சொல்லி தெரியாமல் நான் இது கூட நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா இதையும் சேர்த்து நாம் குழப்பி நாம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்போம். அதனால் வேதாகமத்தை நாம் மிகச்சரியாக கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எனவே ஆண்டவருடைய வார்த்தையை மையப்படுத்தி அவர் ஒரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அவர் தன்னை நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் அவரை அறிய முடியும். இதுதான் மிக முக்கியமானது. எதற்காக கடவுள் தன்னை மனுக்குலத்துக்கு இவ்வண்ணம் வெளிப்படுத்துகிறாரு? அதற்கு ஒரே ஒரு காரணம் தான், அவர் தன்னை யார் என்று நமக்கு வெளிப்படுத்தினால் மட்டுமே நாம் அவரை அறிய முடியும். அந்த நிலையில தான் ஆண்டவர் தன்னை இவ்வண்ணம் முழுமையாகவும் தெளிவாகவும் என்ன செய்திருக்கிறாரு? வேதாகமத்தில் தன்னை வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த வேதாகமம் இல்லை அப்படின்னா இயற்கையை வைத்துக்கொண்டு நம்மால் ஓரளவு கடவுள் என்கிற ஒருவர் உண்டு அப்படிங்கிற அளவுக்கு மட்டும் வர முடியும். ஆனால் அந்த கடவுள் யார், அவருடைய தன்மை என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய விருப்பங்கள் என்ன, அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவர் என்னென்ன காரியங்களை இந்த உலகத்திலே செய்து கொண்டு இருக்கிறார், எப்படி செயல்பட்டார், இதெல்லாம் நமக்கு எப்படி தெரியும்? ஒரே ஒரு விதத்தின் மூலமாக மட்டும்தான் தெரியும், வேதாகமத்தின் மூலமாக மட்டும்தான். ஏன்னா அதில் தான் அவர் தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். அதனால் அந்த வேதாகமத்தை மையமாக கொண்டு நாம் தொடர்ந்து மிகச்சரியாகவும் தெளிவாகவும் முறையாகவும் அதை கற்றுக்கொள்வது மிக அவசியமாக இருக்கிறது. அதனால் அந்த அடிப்படையில் நம்ம தொடர்ந்து வேதாகமத்தை அவ்வப்போது நம்முடைய சேனலில் தொடர்ந்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதனால் அந்த சத்தியத்தை நீங்கள் அறிய வேண்டிய விதத்திலே அறியும் பொழுது, முறையாகவும் கிரமமாகவும் அறியும் பொழுது, அது நீங்கள் தேவனை சரியான விதத்தில் அறிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். அது நீங்கள் இன்னும் அவரை அதிகமாக அவரிடத்தில் நெருங்கி சேருவதற்கும், அவருக்குள்ளாக நீங்கள் பலப்படுவதற்கும், பக்குவப்படுவதற்கும், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கும் அது உங்களுக்கு